Hi everyone, welcome to my channel. Today's topic is Java introduction. Actually, this is the new playlist for Java beginners. So, இந்த பிளேலிஸ்ட்ல நீங்க ஜாவாவோட பேசிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணலாம். So also after completing the basics level, we can move to the intermediate level. So first Java introduction. So in this video நம்ம Java, what is Java and why do we use it? இதை தான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டா நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு. ஸோ அதில் நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். நம்ம ஜாவா சூஸ் பண்ணால் நம்ம ஏன் ஜாவா படிக்கணும், எதுக்கு படிக்கணும், இதுக்கு ஸ்கோப் இருக்கா, ஸோ நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் ஜாவா? ஸோ ஃபர்ஸ்ட் மூவ் டு வாட் இஸ் ஜாவா. ஸோ ஜாவா இஸ் நத்திங் பட் அ high level object oriented programming language because it is for full of class இல்லாமல் நம்ம ஜாவாவில் எதுவுமே பண்ண முடியாது. எவ்ரிதிங் இஸ் கிளாஸ். அதுதான் ஹை லெவல் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. அண்ட் கிரியேட்டட் பை ஜேம்ஸ் காஸ்லிங் அட் சன் மைக்ரோ சிஸ்டம் இன் 1995 இதை கிரியேட் பண்ணிட்டாங்க. அண்ட் இட்ஸ் யூஸ் ஃபார் வெப் ஆப்ஸ் அண்ட் மொபைல் ஆப்ஸ் அண்ட் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன், கேம்ஸ், கிளவுட்ஸ் அப்படின்னு நிறைய இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஜாவாவை. அண்ட் it also write once and run anywhere. It's like a JVM. So once Java code நம்ம ரன் பண்ணிட்டோம்னா அதை நம்ம எந்த OSல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். So just we move to what is JVM. JVM is nothing but a Java virtual machine. ஸோ எல்லாருக்குமே டவுட்ஸ் இருக்கும். ஜாவான்னு வரப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கேள்விப்படுறது ஜாவா வர்ச்சுவல் மிஷின் பற்றி நம்ம கேட்போம் நிறைய. ஸோ அது என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போதான் நம்ம ஜாவா நம்மளால் லேர்ன் பண்ணிக்க முடியும். நம்ம என்ன படிக்கிறது இருந்தாலும் கொஞ்சம் டீப்பாக நம்ம பேக்ரவுண்ட் ஸ்டடீஸும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு புரியும். இல்லைன்னா நம்ம ஜஸ்ட் கோடிங்கை மட்டும் நம்ம மக்கப் பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகாது. லேட்டர் அது நமக்கு ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோன்னே தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கிறதுப்ப நம்ம கொஞ்சம் டீப்பாக படிச்சுக்கிறது நல்லது. ஸோ ஜஸ்ட் லேர்ன் ஜேவிஎம்னா என்ன? ஸோ இட் இஸ் நாட் அ ஹார்ட்வேர், இட்ஸ் அ சாஃப்ட்வேர். இது வந்து ஜாவாக்கு பிஹைண்ட்ல ரன் ஆகும். பிஹைண்ட் த சீன் இது ரன் ஆகும். It acts like an engine that runs a Java program. Like a car engine. Car engine இல்லாமல் கார் ரன் ஆகாது, இல்லை கார் ஸ்டார்ட் ஆகாது. லைக் தட் ஜேவிஎம் இல்லாமல் ஜாவா ப்ரோக்ராம் நம்மளால ரன் பண்ணவே முடியாது. ஜேவிஎம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஜாவாவை ரன் பண்ண முடியும். அதுதான் சொல்றாங்க, வித்தவுட் ஜேவிஎம் ஜாவா கோட் கேன் நாட் ரன். அண்ட் ரோல் ஆஃப் ஜேவிஎம் இன் ஜாவா. ஆக்சுவலி இதை தான் நம்ம பார்த்தோம். ரைட் ஒன்ஸ், ரன் எனிவேர். That means Java is a platform independent னு சொல்லுவாங்க. That means we can write Java code. First நம்ம Java code write பண்ணுவோம் அண்ட் அதை கம்பைல் பண்ணுவோம். கம்பைல் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அது பைட் கோடாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த பைட் கோட் வந்து டைரக்டாக மிஷினில் ரன் ஆகாது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க, பைட் கோட் இஸ் நாட் அ மிஷின் கோட். இட் வில் அந்த பைட் கோட் வந்து டைரக்டாக ஆகாது. இட் கேனாட் ரன் டைரக்ட்லி ஆன் விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் ஆர் மேக்ஸ். எந்த சிஸ்டம்லையும் பைட் கோட் வந்து ரன் ஆகாது ஜாவால. அந்த பைட் கோடை ஜேவிஎம் டிரான்ஸ்லேட் பண்ணும் மிஷின் கோடா. அதுக்கு தான் ஜேவிஎம் யூஸ் ஆகுது. ஸோ ஜேவிஎம் இங்கே என்ன ரோல் பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கம்பைல் பண்ணுறப்ப நம்மளோட ஜாவா கோடை பைட் கோடா மாற்றும். அந்த பைட் கோடை ஜேவிஎம் மிஷின் கோடா மாற்றி ரன் பண்ணும். அந்த ஸ்பெசிஃபிக் ஓஎஸ்க்கான ஜேவிஎம்மை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ விண்டோஸ்னா விண்டோஸ்க்கான ஜேவிஎம், லினக்ஸ்லாம் லினக்ஸ்க்கான ஜேவிஎம் அப்படி நம்ம ரன் டவுன்லோட் பண்ணி அந்த பைட் கோடை நம்ம ரன் பண்ணிக்கலாம். இதுதான் ஜாவா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இப்போ நான் என்னோட விண்டோஸில் ஒரு கோடு எழுதுறேன், ஜாவா கோடு எழுதி அதை என்னோட விண்டோஸ்க்கான ஜேவிஎம்ல நான் ரன் பண்ணுறேன். ஸோ அப்போ ரன் ஆகும். இப்போ நான் அதே ஃபைலை நான் மேக்ல போயிட்டு ரன் பண்ணணும், இல்லை லினக்ஸில் போயிட்டு ரன் பண்ணணும், அதே ஃபைலில் நான் பண்ணணும் அப்படின்னா என்னால் பண்ண முடியும். பிகாஸ் இந்த பைட் கோட் வந்து பைட் கோடாக மாறுது இல்லை, அந்த பைட் கோடை கொண்டு போயிட்டு நான் இன்னொரு மிஷினில் நான் அந்த மிஷினுக்கான ஜேவிஎம்மா டவுன்லோட் பண்ணிட்டு அங்கே நான் ரன் பண்ணேன்னா அப்பயும் என்னோட ஃபைல் ரன் ஆகும், எந்த ப்ராப்ளமும் இல்லாமல். ஸோ அதை தான் ஜாவா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னு சொல்கிறாங்க. ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் why do we use Java? ஸோ ஏன் ஜாவா படிக்கணும் அண்ட் ஜாவா பேக்ரவுண்ட் ஜேவிஎம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன் டீட்டெயில் அதுக்கு பேக்ரவுண்டில் வேணால் லேட்டர் நீங்கள் வந்து ஜேவிஎம் பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ why do we use Java? பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட், அதை தான் நம்ம இங்கே பார்த்தோம். ரன் விண்டோஸ், மேக், லினக்ஸ் எதில் வேணாலும் நம்ம ரன் பண்ணலாம். அண்ட் இட்ஸ் செக்யூர். ஸோ யூஸிங் பேங்க் அண்ட் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் எல்லாம் யூஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் லார்ஜ் கம்யூனிட்டி சப்போர்ட். நமக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்குது, லாட்ஸ் ஆஃப் லைப்ரரிஸ் இருக்குது, ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. அண்ட் இட்ஸ் ஸ்கேலபிள் அண்ட் ரிலையபிள், யூஸ்ட் பை பிக் கம்பெனிஸ், கூகுள், அமேசான், லிங்க்டின், லாட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஜாவா யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது ஜாவா டெவலப்பர்ஸ்க்கு. தென் ஜாவா லாங்குவேஜ், வாட் இஸ் லாங்குவேஜ்னா நமக்கு தெரியும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆல்சோ லைக் இட்ஸ் லைக் இங்கிலீஷ் காமன் லாங்குவேஜ். கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்ம இங்கிலீஷ் யூஸ் பண்ணுவோம். லைக் தட் ஜாவா இஸ் த காமன் லாங்குவேஜ் ஃபார் கம்ப்யூட்டர் பிளாட்ஃபார்ம்ஸ், லைக் தட். There are lots of languages, Tamil, English, Malayalam, Hindi. So these are the for communication, correct? So இதுவே நம்ம கம்ப்யூட்டர்ஸ்குள்ள கம்யூனிகேட் பண்ணணுன்றப்ப ஜாவா, பைத்தான், லைக் these languages நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜாவா இஸ் எவ்ரிவேர். இன் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கு, வெப்சைட்ல இருக்கு, சர்வர் அண்ட் ஈவன் பிக் கம்பெனிஸ், இங்கே எல்லா இடத்துலையுமே நம்ம ஜாவா யூஸ் பண்ணுறோம். ஸோ தீஸ் ஆர் த இன்ட்ரடக்ஷன். This is a little introduction, it's not a big complex introduction. And also JVM வந்து நான் ஃபுல்லாகலாம் சொல்லலை, ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தான் கொடுத்துருக்கேன். இந்த லேட்டர் கிளாஸஸ் நம்ம பார்க்கலாம். JVM அண்ட் அதோட டீட்டெயில்ஸ், ஆல்சோ JDK, ஸோ அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஓகே, அண்ட் next video we can create our first program, hello world. So thank you.